மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா வந்து பொண்ண வச்சுக்கிட்டு இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசினோனே, ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க வந்து பாட்டி. என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்காங்க. உடனே வந்து இல்ல, இல்ல ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல சொல்லலன்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னோனே, இங்க பாருங்க உங்ககிட்ட விளக்கம்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என் பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்ல இதுல. எங்களுக்கும் விருப்பம் இல்ல. நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி கேட்டோனே, இப்படிதான் பண்றாங்க. குழந்தை இருக்குனாவே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. நெறைய பேர் என் புள்ளைய இப்படிதான் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படின்னு கெஜா என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி நடிச்சுட்டு போயிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறது, இப்படி நடந்து போச்சே, நம்ம வந்து ஏற்பாடு பண்ணது இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஹரிணி வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, வந்து ஏன் இப்படிலாம் வந்து மறைக்கிறீங்க, பாட்டிக்கு தெரிஞ்சால் என்ன வருது, நான் பாட்டிக்கிட்ட சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் உங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சொல்கிறதுக்கு மனசு வரல, அதான் நான் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. அப்போ நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ஹரிணிக்கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹரிணி மனசு மாறுறாங்க. சாரி அண்ணி, உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணி மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்லன்றாங்க. சரி உங்களை பிடிக்கணும்னா பாட்டிக்கு பிடிச்சா போதும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அவங்களே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த கல்யாணத்தை அவங்க ஏற்றுப்பாங்க. அதனால் வந்து அவங்களே பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரங்கநாயகிக்கு எப்படிப்பட்ட மருமக வேணும்னு வந்து கேட்குறாளோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். ரங்கநாயகிக்கு வீட்டில் வந்து மருமக வந்து பூஜை பண்ணணும். அதே மாதிரி காலையில் எழுந்தரும் நல்லா பூஜை பண்ணிவிட்டு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்க வேதாவை சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுறாங்க. விடிய காலையே வேதாவும் வேறு வழி இல்லாமல் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. வீடு ஃபுல்லாக புகையாக இருக்குது. அதை பார்த்துட்டு, பார்த்தீங்களா வேதா என்னம்மா வந்து கோயில் மாதிரி வீட்டை வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிக்கு பிடிச்ச சமையல் பண்ணணும், அப்புறம் அதே மாதிரி நல்ல சமையலாக வந்து பண்ணி சூப்பராக அசத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொல்கிறாங்க. எல்லோரும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதால வேதாவும் நல்லா சமைக்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படி சமைக்கிறாங்க, இப்படிப்பட்டவ கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் இவ பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இவ கேட்ரேக்கராக வந்திருக்கா, இவ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு எல்லாருமே வந்து ஐயோ இவ்வளோ வந்து பண்ணி கூட வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க போகிற வேலை வந்து எண்ணெயை கொட்டி வைக்கலாம், அப்போ வந்து அவங்க விழுந்துருவாங்க. அப்படியே போய் நீ காப்பாற்றினோன்னே அதுக்கு முன்னாடியே வேதா வந்து காப்பாற்றுறாங்க. அதில் வந்து விழுந்துடுறாங்க நம்ம கெஜா. ஐயோ கெஜாவுக்கு ரொம்ப அடிபட்டுடுது. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் அத்தை ஒன்று ஓடி போய் எல்லாமே செய்கிறாங்க. இதை பார்க்கும்போது வந்து பரவாயில்ல நல்ல பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரங்கநாயகி. அடுத்து வந்து விக்ரம் என்ன பண்ணுறாரு, வேதான்னு கூப்பிட்றாரு. முக்கியமான ஃபைலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. உடனே வேதா வந்து இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. அப்போ விழ பார்க்குறாங்க. விக்ரம் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேருமே ஒருத்தர் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காங்க. இது ரங்கநாயகி பார்த்துடுறாங்க. ரங்கநாயகி பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னது இது இப்படி இருக்கே, இவங்க 2 பேருக்குள்ளே என்னவா இருக்கும், என்ன இது விக்ரமா இப்படி நம்பவே முடியலையே, விக்ரமுக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா, சரி இந்த பொண்ணு வந்து கேட்ரேக்கராச்சும் ஒரு வேலைக்காரி எப்படி நம்ம வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிடுறாங்க. ஹரிணியும் வந்து ஆதியோட வந்து தம்பியும் வந்து மறுபடியும் வந்து முட்டிக்கிறாங்க. 2 பேருமே வந்து செமையாக டென்ஷனாக வந்து பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். கரெக்டாக வந்து ஹரிணி வேலை செய்கிற இடத்துக்கே வந்து அவர் வராரு. அதை பார்க்குற ஹரிணி வந்து என்ன பண்ணுறது, இவர் வந்து இங்கே ஸ்பான்சர் கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே கம்பெனியில் வந்து ஸ்பான்சரும் அவருக்கு கிடைக்குது. அதனால் வந்து நிறைய விஷயமா பேசணும், இங்கே ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஹரிணியை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இந்த பொண்ணு அப்படின்னு, ஏன் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. உடனே ஹரிணி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, பின்ன உன்னை ஏன் நான் தெரிஞ்சுக்கணும், நீ எனக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்க தெரியுமா, ஒன்றால் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அது உனக்கு தெரியுமா, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக அங்கே வந்து போகிறாரு. ஹரிணி வந்து நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிறாங்க. இது முடியுது.